குமரி மீசைக்காரன் யூடியூப் சேனல்ல எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அருணாச்சல் பிரதேசில் தவாங்கில் இருக்கக்கூடிய மோன்ஸ்ட்ரி, ஆசியாவிலே டாப் 10ல் 2வது இடத்துல இருக்கக்கூடிய மோன்ஸ்ட்ரின்னு சொன்னால் தமிழில் சொன்னால் புத்தர் கோவில். அதை தான் இங்கே ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள விலாக் இதுதான். இந்த மோன்ஸ்ட்ரியை சுற்றி தான் நம்ம இன்னைக்கு விலாக் எடுக்க போகிறோம். நம்ம என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இதை வந்து வலது கை வச்சு இந்த மாதிரி சுத்தி விட்டாச்சுன்னா அது இருக்கிறது நம்ம கோயில்ல மணி அடிப்போம்ல நம்ம ஹிந்து முறைப்படி, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இவங்களும் இந்த மாதிரி ஒரு இது வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து எழுதிருக்குன்னா இந்த புத்த மதத்தில் உள்ள ஏதோ ஒரு லாங்குவேஜ் போடுங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த லாங்குவேஜ் தான் ஃபுல்லாக இதில் வந்து எழுதிருக்காங்க. ஓகே, அடுத்து மறுபடியும் மேலே போய் நம்ம அடுத்து இன்னும் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு, வாங்க பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃப்ளவர். நம்ம ஊர்லலாம் நான் பார்த்ததே இல்லை, பாருங்க. மட்டும் ஃபைனலாக இப்போ வாங்க பார்க்கலாம். இது நம்ம ஏரியாவில் கோயில் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல, கோபுரம், முன்முகப்பு கோபுரம், அந்த மாதிரி அங்கே என்ட்ரன்ஸ்ல இருக்குது. இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்குது, இந்த சுற்றி நிறைய இருக்குது. இந்த மோன்ஸ்ட்ரி 1681ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது. இது வந்து ஆசியாவில் 2வது இடத்துல இருக்குது நம்ம இந்தியாவில். இது 400 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியலை. இது மீராக் லாமா லோத்ரே கியாஸ்து சொல்லக்கூடிய இருவரால் இது கட்டப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோன்ஸ்ட்ரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலையானது 26 அடி உயரம் கொண்டது. இந்த மோன்ஸ்ட்ரியானது கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் அருணாச்சல் பிரதேஷ் தவாங் சொல்லக்கூடிய ஏரியாவில் கட்டப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே அதிகமாக ஃபர்னிச்சர் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. அது இங்கே கிடைக்கக்கூடிய மரங்களை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்புறமா இந்த மோன்ஸ்ட்ரியை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து மட்டும் கிடையாது, வெளிநாட்டுக்காரங்களும் அதிகமாக வந்து பார்க்க வராங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்ல அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க, 400 வருஷம் பழமையானதுன்னு. ஆனால் அது எவ்வளோ பழமையானதுன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தியில் செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மோன்ஸ்ட்ரியை இவ்வளோ உயரமான இடத்துல கட்டியிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலை மேலே இருந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய அழகை ரசிக்கணும் எல்லாரும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் கட்டியிருக்காங்க. உண்மையிலே சுற்றி பார்த்தாச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குது மோன்ஸ்ட்ரி வெளியே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோன்ஸ்ட்ரிக்குள்ளே 2 ஃப்ளோராக பண்ணி வச்சுருக்காங்க. 2வது ஃப்ளோர் வந்து நம்ம ஸ்டெப்பில் ஏறி போகும்போது அந்த சைடில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் வாழ்ந்த வரலாறை ஒரு சிலையாட்டு செஞ்சு அழகாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 2வது ஃப்ளோரில் நம்ம போகும்போது கிட்ட நின்று நம்ம புத்தரை கிட்ட நின்று நம்ம கும்பிடுறது மாதிரி நம்ம அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க, தரமாக இருக்குது. இங்கே பெட்டு போட்டு மெத்த மாதிரி நீளமாக வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை பண்ண வரக்கூடியவங்க உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு தான் அது பண்ணி வச்சுருக்காங்க. ஆசிய கண்டத்தில் டாப் 10 மோன்ஸ்ட்ரியில் 2வது இடத்துல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மோன்ஸ்ட்ரி வரும்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, சூப்பர். இது இவ்வளோ தான் நம்ம மோன்ஸ்ட்ரி உள்ளே இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே சுற்றி இருக்கக்கூடிய
பிளேசஸை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வாங்க. இந்த மோன்ஸ்ட்ரியை கட்டுறதுக்கு வந்து இங்கே இந்த மலையில் கிடைக்கக்கூடிய கல்லோல தான் வச்சு கட்டியிருக்காங்க. 2 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. 2 ஃப்ளோர் ஃபுல்லாக கல்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இடத்துலலாம் அந்த பேலஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல கல்களை, 400 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? இந்த கல்லோல வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த மோன்ஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம தவாங், அருணாச்சல் பிரதேஷ் தவாங்கில் அந்த மார்க்கெட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மோன்ஸ்ட்ரியை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து இப்போ கிளம்புற மாதிரி இருக்குது. என்னென்னா அந்த சைடில் நான் வந்து தவாங் சிட்டியை பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குது பார்த்துடுங்க. அதே பாருங்க, இந்த மலையோட வியூவை பாருங்க. அருவி பாயக்கூடிய சவுண்டு வேற லெவல். கண்ணில் காணவே இல்லை. 1 கிலோ போட்டுவான். வேற லெவல். ஐயா என்ன பார்க்குறது என்ன. அப்புறமா லாஸ்ட்டாக இந்த விலாக் வந்து இதோட முடியுது. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. எல்லாருக்கும் இந்த குமரி மீசக்காரன் சார்பாக மறுபடி ஒரு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் குமரி மீசைக்காரன்.